எடப்பாடிக்கு என்னன்னா எப்படியாவது வந்து தாவேக்காவோட தமிழக வெற்றி கழகத்தோட சேர்ந்துடலாம். தமிழக வெற்றி கழகம் வந்து இப்போ எந்த பொசிஷனில் இருக்குன்னா, அவங்க வந்து ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 2.5 கோடி ரூபாய் வாங்குறாங்க ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும். 2.5 கோடி ரூபாய் பதவிக்கு. நீங்கள் எம்எல்ஏவை போட்டி போடணுன்னா 2.5 கோடி ரூபா புசி ஆனந்த் கொடுக்கணும். அந்த மாதிரி சஜின்னு ஒரு பையன் வந்து கலெக்ட் பண்ணி அவன் வந்து ஏதோ ஒரு மாத்திரை போட்டு போதை மாத்திரை போட்டு அவன் இறந்து போயிட்டான். அந்த பணம்லாம் அவங்ககிட்ட மாட்டி அந்த பணத்தெல்லாம் வந்து திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்காரு புசி ஆனந்த். ஃபுல் கலெக்ஷன் திருவிழாவில் இருக்கார். கலெக்ஷன்ல வந்து பிஸி ஆனந்தா இருக்கார் புசி ஆனந்த். ரைட்டுங்களா? ஃபுல் கலெக்ஷன் கம்ப்ளீட்டாக கட்டிங் தான். அதில் வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து ஏடிஎம்கேவோட வரணும்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை. இதில் வந்து மிதுன் பழனிசாமிலாம் போய் விஜயுடைய சொந்தக்காரங்க அப்பா அம்மா கிட்ட கூட எடப்பாடி பேசிக்கிட்டு இருக்கு. எப்படியாவது இவர் வந்து கூட்டணிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாசத்தை வச்சாவது மடக்க பார்க்குறாரு. அது ஒரு 40 தொகுதிக்குள்ள இவரை கொண்டு வந்து நிறுத்திடலாம், மிச்சத்தை வந்து மற்ற கட்சிகளை வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரை வருது. ஆனால் அவன் வந்து 117லேருந்து இறங்கி வரல. அதுக்கப்புறம் கடைசியாக அவன் இறங்கி வந்தது வந்து 80 தொகுதிகளுக்கு வந்தான். அவங்க வந்து இன்னொரு ஃபேக்ட் என்னென்னா, யார் முதலமைச்சர்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? விஜய் முதலமைச்சரா எடப்பாடி முதலமைச்சர்? அவன் எடப்பாடி முதலமைச்சர்னே துணை முதல்வராக இருக்கிறாங்க. நான் துணை முதல்வர். அப்படியே பவன் கல்யாண் ஃபார்முலா, ஆந்திராவில் பவன் கல்யாண் ஃபார்முலாவில் எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் வந்து விஜய் டெப்டி சீஃப் மினிஸ்டர்.